வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தை இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து நிலை கொண்டது. இந்த நிகழ்வு முழுமையாக உத்தரப்பிரதேசம் சென்று மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்கும். அதாவது இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்து கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், மேலும் மேற்கு வங்கத்துக்கு மீண்டும் வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கிறது. இந்த நிகழ்வு மேற்கே கிழக்கே வரும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. காற்று சுழற்சி ஜூலை 13ஆம் தேதி இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து மீண்டும் ஜூலை 15ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு தொடர்ந்து நிலப்பரப்பில் நிகழ்ந்தாலும் வடமேற்கு வங்கக்கடலில் மேற்கு வங்கம் அருகே ஒரு காற்று சுழற்சி தீவிரமடையும். ஜூலை 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் சற்று தொய்வு ஏற்பட்டாலும் வட மாநிலங்களில் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. அதிலும் உள் மாநிலங்களுக்கு தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கும். இப்போதைக்கு மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்தாலும் மகாராஷ்டிராவுக்கு இன்றும் ரெட் அலர்ட் தொடர வாய்ப்புள்ளது. மும்பை மாநகரத்துக்கெல்லாம். அதே வழியில் நாளை ஜூலை 8ஆம் தேதி ஜூலை 8ஆம் தேதி மதியம் வரை மகாராஷ்டிராவுக்கெல்லாம் ரெட் அலர்ட் தொடர வாய்ப்புள்ளது. அதுவரை கனமழை, மிக கனமழை வரை பாதிக்கும் மழையாகவே கொடுக்க வாய்ப்புள்ளது. ஏற்கனவே கடுமையான வெள்ளத்தில் தவிக்கும் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசக்கெல்லாம் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அது வெளியே 8ஆம் தேதிக்கு பிறகு மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. சீராக தொடர வாய்ப்புள்ளது மகாராஷ்டிரா, கோவா, குஜராத்துக்கெல்லாம். அது வெளியில் நிகழ்வு உள்ளே சென்ற பிறகு உள் மாநிலங்களுக்கு வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வட மாநிலங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் சற்று குறையும். ஜூலை 9ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து தமிழகத்தில் வெப்பச்சலன மழை கிடைத்தாலும் ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பெரிய அளவில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தமிழகத்தில் வெயில் மட்டுமே அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மீண்டும் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து அங்கே தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 16 விட 17, 18 தேதியில் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை ஜூலை 9ஆம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு சீராக சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் ஜூலை 19, 20, 21 தேதிகளில் சற்று தீவிரம் அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை. இன்று ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மத்திய மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், உள்பகுதி இந்த இடங்கள்லாம் வெயில் சற்று அதிகரித்திருந்தாலும் திருச்சி, மதுரை இந்த இடங்கள்லாம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் இன்று மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி, திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை, சற்று திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி நிலப்பரப்பிலும் சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக. அது வெளியில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான சற்று கனமழையாகவும், அது வெளியில் தென்காசி கடலூர் வரை லேசான சாரல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பு சற்று குறைவாகவே உள்ளது. அது வெளியில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பெரிய அளவில் மழை முன்னேறி வர வாய்ப்பில்லை. அதே வெளியில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாநகரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவே கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் மிதமான சற்று கனமழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் சற்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அது கிழக்கே பெரிய அளவில் முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதாவது திருப்பூர் மாவட்டம், தாராபுரம்
போக்குவரத்துக்கெல்லாம் முன்னேறி வர வாய்ப்பில்லை. கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் லேசான சாரல் ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்திலும் நேற்று ஒரு பரவலான மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பெரும்பாலும் 6 சென்டிமீட்டர் வரை அதிகபட்சம் பெய்துள்ளது. ஓரிரு இடங்களில் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் வரை நீலகிரி மாவட்டத்தில் நேற்று பரவலாக மழை பெய்தாலும் இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வேறு தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு சற்று குறைவாகவே உள்ளது. ஆனால் இன்று இருக்காற்று இணைவின் காரணமாக இன்று தமிழகத்தில் உள்பகுதி அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈர்க்காற்று இறைவின் காரணமாக லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும். பெரும்பாலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்கள் பெரும்பாலும் சேலத்துக்கு கிழக்குள்ள மாவட்டங்கள், அதேவேளையில் டெல்டா மாவட்டங்கள் இந்த இடங்களில் அங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை நாளை ஜூலை 8ஆம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கணவாய் பகுதிகளுக்கும் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் அங்கே வெப்பச்சலனை தொடர வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி கிழக்கு பகுதி, அதே வழியில் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் அங்கங்கே வெப்பச்சலனை தொடரும். அதேபோல் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, திருப்பூர் வடக்கு பகுதி, ஈரோடு இந்த இடங்களிலும் ஒரு இடங்களில் மழை கிடைக்கலாம். அதேவேளை சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 8ஆம் தேதி. ஜூலை 9ஆம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை எட்டி பிடிக்கும். அதேபோல் பரப்பில் சற்று கூடுதலான இடங்களில் வெப்பச்சலன மழை அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 9ஆம் தேதி வெப்பச்சலன மழை தமிழகத்தில் சற்று அதிகரிக்கும். ஆனால் வெயிலுக்கு பின் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 10ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். அதுவே தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளுக்கு மாலை நேரங்களில் மட்டுமே லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்து காணப்படும். ஜூலை 10ஆம் தேதி. ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் பெரிய அளவில் தொடர வாய்ப்பில்லை. அதாவது கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு மாலை நேரங்களில் மட்டுமே முன்னேறி வரும். அதேவேளையில் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வெயில் மட்டுமே அதிகரித்து காணப்படும். ஜூலை 11ஆம் தேதி. அதுவும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மட்டுமே ஓரிரு இடங்கள் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 11ஆம் தேதி. ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெயில் 1-2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும். அதேவேளை ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயிலின் தாக்கம் 1-2 டிகிரி செல்சியஸ் குறைய வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15ஆம் தேதி 1 டிகிரி குறையும். ஜூலை 16ஆம் தேதி மேலும் 1 டிகிரி செல்சியஸ் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. சென்னைக்கெல்லாம் அதிகபட்சம் 36-37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்கள். அதேவேளை ஜூலை 15ஆம் தேதி முதல் படிப்படியாக 1 டிகிரி செல்சியஸ் குறையும். ஜூலை 15 விட 16ஆம் தேதி மேலும் 1 டிகிரி செல்சியஸ் குறைய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை. அதேவேளை தமிழகத்தில் ஜூலை 16ஆம் தேதி முதல் மீண்டும் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலமை ஆங்காங்கே தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 16 விட ஜூலை 17 தமிழகத்தில் வெப்பச்சலமை சற்று அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஆனால் ஜூலை 18, 19, 20 தேதிகள் மீண்டும் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்து கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். தமிழகத்திலும் வெப்பச்சலமை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரித்தாலும் ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலனம் முற்றிலுமாக குறைய வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும். அதேவேளையில் வெயிலும் படிப்படியாக சற்று அதிகரிக்கும். ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயிலும் குறைய வாய்ப்புள்ளது. 16ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். அதேபோல் தென்மேற்கு பருவமழை இப்போது சீராக தொடர்ந்திருந்தாலும் கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஆனால் ஜூலை 9ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும். மீண்டும் ஜூலை
15ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும். கன வாய்ப்புகளுக்கு சாரமழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு. அதே வேளையில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கன வாய்ப்பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். அதே வேளையில் மத்திய அரபிக்கடல், வடகிழக்கு அரபிக்கடல், வடமேற்கு அரபிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதாவது கர்நாடகாவுக்கு வடக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புறது. இடையிடையே 75 கிலோமீட்டர் வரையும் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புறதும் அரபிக்கடலை பொறுத்தவரை. ஆனால் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மேலும் வங்கக்கடலின் காற்றின் வேகம் இப்போதைக்கு சற்று அதிகரித்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் ஜூலை 9ஆம் தேதி பிறகு குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் மன்னார் வளைகுடாவில் தொடர்ந்து 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு 60 கிலோமீட்டர் வரை காற்றின் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் சற்று காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் வங்கக்கடலை பொறுத்தவரை தொடர்ந்து மத்திய வங்கக்கடல், வடகிழக்கு வங்கக்கடல், வடமேற்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை தமிழகம் முழுவதுமே காற்றின் வேகம் சற்று மாலை நேரங்களில் அதிகரித்து காணப்படும். ஆனால் கணவாய்ப்பகுதிகளுக்கு எப்போது வேண்டாலும் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்தே காணப்படும். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.